பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 41வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவர்களாக நமக்கு காண்பித்து தருகிறது. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் தெரியுமா? தம்முடையவர்களை பார்த்து, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்த்து. இதே அதிகாரத்தின் 9வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அதற்காகத்தான் நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். தேவன் நம்மை அப்படித்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். போரடிக்கிற புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம். எதற்காக நம்மை இப்படி உருவாக்குகிறார் தெரியுமா? தேவப்பிள்ளைகளாகி நாம் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விட வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்ட மலைகளும் குன்றுகளும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உலகத்தாலோ பிசாசாலோ மனிதர்களாலோ மாம்சத்தாலோ வருகிற போராட்டத்தையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் உணர்த்துகிறது. பாண்டவர் சொல்றாரு, இப்படி மலை போல குன்று போல உனக்கு முன்பதாக தடையாகவும் போராட்டமாகவும் பிரச்சனையாகவும் எழும்பி நிற்கிற இப்படிப்பட்ட காரியங்களை நீ என்ன பண்ணணும்? நீ மிதித்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கணும். அதற்காகத்தான் நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள போரடிக்கிற எந்திரமாக்குகிறேன். சும்மா ஏனோதானம் வார்த்தையை வாசிக்க கூடாது, ஏனோதானம் தியானிக்க கூடாது. நமக்கு எதுவுமே புரியாது. தேவன் நம்மை அப்படித்தான் மாற்றி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நம்மை பார்த்து சொல்கிறார், உனக்கு முன்பதாக மலையும் குன்றும் எழுந்து நின்றார். நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத. உனக்கு முன்பதாக மலை போலவும் குன்று போலவும் தடையாக பிரச்சனையாக இருக்கிற காரியங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கும்படியாகத்தான் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். இதை தேவ பிள்ளைகளாகி நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இதை தியானிக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். என்னன்னா, இதை கர்த்தர் தானே செய்வேன்னு சொன்னாரு. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்துல, பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஏன்னா அவன் தலைக்கல்லோடு வருகிறான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். அப்ப தலைக்கல்லாகிய கிறிஸ்து செய்ய வேண்டிய காரியம் தானே நமக்கு தடையாய் பிரச்சனையாய் போராட்டத்தை உண்டு பண்ணுகிற மலைகளையும் குன்றுகளையும் ஒன்றும் இல்லாமல் சமபூமியாய் மாற்றுவது. ஆனா ஆண்டவர் இப்போ நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும். அதற்கான பதிலை தான் தேவன் இன்று நம்மோடு கூட பேசி நம்மை தெளிவுபடுத்த போகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து மீட்டு அவர் வனாந்திரத்திலே வழிநடத்தும் பொழுது முதலாவது அவர்களுக்கு முன்பதாக தடையால் எழுந்து நின்றதுதான் சிவந்த சமுத்திரம். அவர்கள் போக வேண்டிய வழியை தடை செய்தது. ஒரு பெரிய பிரச்சனையை போராட்டத்தை அவர்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தினது. ஏன்னா சிவந்த சமுத்திரம் தடையா இருக்கிறதுனால பின்னாடி பார்வோன் துரத்துறான். அவங்களால என்ன பண்ண முடியல, அவனுக்கு தப்பித்து ஓட முடியல, முன்னோக்கி செல்ல முடியல. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் மலை போல தடையா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து அதிலே வழியை உண்டு பண்ணி அவர்கள் கால் நனையாதபடிக்கு வெட்டாந்தரையிலே நடந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்களுக்கென தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நோக்கி தேவன் அவர்களை அழைத்து கொண்டு போனான். அந்த தடையா இருந்த சிவந்த சமுத்திரத்திலே சத்துருக்களையும் அழைத்து போட்டான். இது கர்த்தர் செய்தது. ஆனால் அதன் பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக மீண்டும் ஒரு தடை வந்தது. அதுதான் யோர்தான். அந்த யோர்தான் கிட்ட போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணல, சிவந்த சமுத்திரத்திலே செய்தது போல அதை இரண்டாய் பிளந்து அதன் பிற்பாடு அவர்களை வழி நடக்க வைக்கல. அதற்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? நீ முன்னோக்கி செல், உன் கால் அதுல படட்டும், உன் கால் அதுல படுற மாதிரி நீ என்ன பண்ணு, முன்னோக்கி செல், நீ என்ன நம்பி புறப்பட்டு போ, அது உனக்கு முன்பதாக வழியை காண்பிக்கும். அதே போல யோசுவாவின் தலைமையிலே ஜனங்கள் யோர்தானை கடக்கும்படியால்
அதன் அருகே வந்தபோது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரின் பாதங்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்டவுடனே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் ஒரு குவியலாக நின்றது. அவர்களுக்கு முன்பதாக வழி காணப்பட்டது. தங்களுக்கென தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நோக்கி முன்னோக்கி சென்றார்கள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணினாரு? தம்முடைய தயவினால் கிருபையினால் எப்படி செருபாபேலின் கரத்தில் இருக்கிற அந்த தலைக்கல்லுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்பட்டதோ, அதே போல தேவன் நமக்கு பாராட்டி மிகுந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நமக்கு முன்பதாக வந்த எல்லா தடைகளையும் கர்த்தரே என்ன பண்ணினாரு? அதை விலக்கி மலை போல இருந்த தடைகளை சமபூமியாக்கி அதுல நமக்கான வழியை காண்பித்து நம்மை கடக்க பண்ணினார். ஆனா எப்பவுமே ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? தேவ பிள்ளைகளாகி நாமும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் உருவாக்கப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகள் அவரை போல செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது கர்த்தருடைய ஆசை. தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவே இராமல், ஆரம்பத்துல நம்ம குழந்தைகளா இருந்தோம், கர்த்தர் நமக்காக செயல்பட்டா. இப்பொழுது நாம் அவருக்குள்ளே திருவசனம் என்கிற இந்த கலங்கம் இல்லாத ஞான பாலினால் வளருகிறவர்களா இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருக்குள்ளே நாம் புருஷர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் வளர்ந்திருக்கிறோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப நான் உன்னை எப்படி உருவாக்குறேன் தெரியுமா? புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள போரடிக்கிற எந்திரமாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில தடை வந்தாலும், மலை போல குன்று போல தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அது ஏற்படும் பொழுது நீ என்ன பண்ணக்கூடாது? நீ சோர்ந்து போக கூடாது. நீ என்னுடைய பிள்ளை. என் வார்த்தையினால் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். போரடிக்கிற எந்திரமாக உருவாக்கி இருக்கிறேன். நீ என்ன பண்ணணும்? என்னை நம்பி என் வார்த்தையை விசுவாசித்து நீ முன்னேறு. உனக்கு முன்பதாக அந்த மலைகளும் குன்றுகளும் ஒன்றும் இல்லாமல் சமபூமியாய் மாறும். அது நொறுங்கி போகும். அது பதரை போல மாறி போகும். தேவன் இதைதான் இன்று நமக்கு காண்பித்து தருகிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள்ளே உருவாக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து ஒரு தடை வந்தாலும் சோர்ந்து போகாம கர்த்தர் தந்த வார்த்தை பற்றி கொண்டு நாம் செயல்பட்டு கொண்டே இருந்தோமே ஆனால், நமக்கு நியமித்த பாதையிலே முடங்கி போகாமல் முன்னோக்கி சென்றோமே ஆனால், நமக்கு முன்பதாக மலை போல குன்று போல இருக்கிற எல்லா காரியமும் ஒன்றும் இல்லாமல் தேவர்களாகி நம்மை கொண்டு மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்க நம்முடைய தேவன் வல்லவர், போதுமானவர், உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் நம்மை உயர்த்தி நம்மளே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ, கர்த்தரை நம்பி முன்னோக்கி செல்ல நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பெரிய அர்த்தப்படுத்துவோம். ஆமென்.